சந்தோஷ் என்ற திரைப்படம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏன் தடை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தை எடுத்தவர் பிரிட்டிஷ் இந்தியன் ஃபில்ம் மேக்கர் சந்தியா சூரி. இன்ஃபேக்ட் பல இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ்ல இந்த ஃபில்ம் நிறைய அங்கீகாரங்களை பெற்றிருக்கு, நிறைய அவார்ட்ஸை பெற்றிருக்கிறது. இன்ஃபேக்ட் பிரிட்டிஷ் ஃபிலிம்ஸ்ல ஆஸ்கருக்காகவும் இந்த ஃபில்ம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட திரைப்படத்தை ஏன் இந்தியாவுல சென்சார் போர்டு பேன் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா? ஏன்னா, இதன் கதை வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஒரு சின்ன தலித் சிறுமியுடைய மரணம் சம்பந்தப்பட்ட கதை. அதை எப்படி ஒரு பெண் போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படிங்கிற கதை. அது மட்டும் இல்ல, இந்தியாவுல பொதுவாகவே போலீஸ் போர்ஸ்ல இருக்கிறவங்க எப்படி பெண்களுக்கு எதிராகவும், பட்டியலின மக்களுக்கு எதிராகவும், சிறுபான்மையினருக்கு எதிராகவும் செயல்படுறாங்க. எந்த அளவுக்கு அவங்க மீது வன்கொடுமை, டார்ச்சர் எல்லாம் நடக்குது. எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமா இந்தியன் போலீஸ் போர்ஸ் செயல்படுது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு இந்த படம். இந்த படம் வெளியில வந்தா அது காவல்துறைக்கு பெரிய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும். ஆளும் பாஜக அரசுக்கு எப்படியெல்லாம் இந்த போலீஸ் உறுதுணையா இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியில வந்துருங்கிறதுக்காகத்தான் தணிக்கை குழு இந்த படத்துக்கு பர்மிஷன் கொடுக்காம பேன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் இன்னைக்கு விமர்சனம் பண்ண தொடங்கிட்டாங்க.